உங்க ஒய்ஃப் வந்து உங்களை ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் இதெல்லாம் பண்ணுவீங்க, வீட்ல இதெல்லாம் நடக்குதா? அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சீன்ஸ்லாம் பார்த்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க? ஆப்வியஸ்லி கொஞ்சம் இருக்குங்க. ஏன்னா ஐ கான்ட் சே ஐ அம் 100% தேவ், பட் அட்லீஸ்ட் ஒரு 70% இருப்பேன் கண்டிப்பா. ஆனா நீங்க எவ்வளவு குசும்புக்காரன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற ஒரு ஆள்கிட்ட உங்க ஒய்ஃபை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதுவும் அவங்களோட எக்ஸ் லவர் அப்படிங்கிறது தெரியாமையே. தேவ், இது டாக்டர் ரதி. அங்கிள், அம்மாவை எதுக்கு அப்பாக்கு இன்ட்ரடியூஸ் பண்றீங்க? ரதி கூட நான் எவ்வளோ கோவம் போனா இதுக்கப்புறம் லைஃப் டைம்ல பேட்ச் அப்பே பண்ண முடியாதோன்ற ஒரு மைண்ட் தான் எனக்கு இருந்தது. ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். எந்த கான்ஃப்ளிக்டா இருந்தாலும் அதை ரிசால்வ் பண்ணணும்னா ஒரு செகண்ட் நம்ம நிம்மதியா பொறுமையாக உட்காந்து யோசிச்சாலே வந்து அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். எல்லாமே அந்த ஃபிட் ஆஃப் ரேஜ் அந்த மொமெண்ட்ல வந்து நம்ம வெடிக்கிறதுக்காக தான் பிரச்சனைக்கு காரணமே. ஸோ நீங்க இப்போ செட்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த டீம்ல வந்து ரொம்ப ஒரு 10 out of 10 அப்படி கொடுக்கணும்னா யாரை வச்சிருப்பீங்க? இதை எப்படி சொல்றாங்க அதே மாதிரி அவரோடதும் வந்து இட்ஸ் ஃபெனாமினல். மோர் தென் தி சார்ம் அதை தாண்டி அந்த இன்னர் லேயர்ஸ் பார்த்தீங்கனாலே வந்து அவருக்குமே அவ்வளோ இருக்கு. ஸ்கூல் எப்படி இருந்தியோ பார்க்க அப்படியே இருக்கிறது. ஸோ ரேப் ஆயிடுச்சு, இப்போ 2 வந்து இல்லையா முடிஞ்சிருச்சு. 3 வந்து எந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம்? பிரவாக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க திவ்யா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட்டை பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப்ல எல்லாருக்குமே அதுவும் குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்கு நிறைய கனவுகள் வந்து வச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு செயல் வடிவமா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட்பீட் 2ல வந்து நம்மளுடைய தேவ் சார் தான். அண்ட் அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து சந்திரசேகர் சார். ஸோ வெல்கம் டு த ஷோ சார். வி ஆர் ஹாப்பி டு வெல்கம் யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த ஹார்ட் பீட்ல உங்களை பார்க்கும் பொழுதும் உங்களுடைய அந்த கேரக்டரைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கும். சார் நம்மளுக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணும். ஸோ எப்படி ஹார்ட் பீட் உங்களை தேடி வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சொல்லுங்க சார். ஸோ ஹார்ட் பீட் எனக்கு எப்படி வந்து குறிப்பாக நான் வந்து ஒரு 5 பேர் தேங்க் பண்ணி ஆகணுங்க. தி ஆர்டர் ஃபர்ஸ்ட் ரகுராம் சார்னு. ஸோ அவர் தான் வந்து என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட். எனக்கு வாக்கிங்கில் பழக்கம் எனக்கு. ஸோ அவர் வந்து எனக்கு மகாவீர் போத்ரான்னு சொல்லி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. டைமண்ட் வாட்சட் EPIFன்னு சொல்லி ஒரு பிராண்ட் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு JNR குமரவேலன் டைரக்டர் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அவரோட ஃப்ரெண்ட் தான் ஹார்ட் பீட் சீரிஸோட ப்ரொடியூசர் சார் ராஜேஷ் சார். ஸோ அதுக்கப்புறம் தென் தீபக் சுந்தரராஜன் சார். ஸோ இந்த சீரீஸில் கிடைக்கிறது முக்கியமான வாய்ப்பு வந்து அவங்க மூலியமாக தான் கிடைச்சிது. ஸோ ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் டு தெம். ஆடிஷன்ஸ் தான் நடந்ததா? ஆடிஷன்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க? நீங்க இந்த கேரக்டர் தான் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா உங்களுக்கு முன்னாடியே? ஆமாம். அதாவது எனக்கு நான் என்னோட ப்ரொஃபைல் அமிச்சேன். அதை பார்த்து அவங்களுக்கு ஓகே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தே எக்ஸ்பிளைன் மீ வாட் இஸ் த கேரக்டர் அண்ட் ஆல். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் வெண்ட் இன். ஸோ நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சீரியஸ் டைப்பான ரோல்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்குமே வந்து இட்ஸ் அ மேஜர் சேஞ்ச் ஓவர் அண்ட் விச் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஆன்டிசிபேட்டிங் ஃபார் அ லாங் டைம். ஸோ அது கிடைச்சது. இனிஷியல் டேஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. நான் பண்ணும்போது கொஞ்சம் எப்போவுமே அந்த சீரியஸ்னஸ் வந்து ஃபேஸில் தெரிஞ்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க, அந்த சீரியஸ் மோடுக்கும் இடையில கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். சினிமாவில் வந்து இந்த நம்ம வெயிட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எவ்வளோதான் வந்து நம்மளுடைய உழைப்பை கொடுத்துட்டே இருந்தாலும் இந்த ரெகக்னேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ எவ்வளோ பிக் ஸ்க்ரீனில் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஆர்டிஸ்டோட நீங்கள் டாப் ஆர்டிஸ்டோடலாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. பட் இந்த ஹார்ட் பீட் வந்து டோட்டலாக ஒரு சேஞ்ச் ஓவரே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் நேமே நாங்கள் மறந்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேவ் 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 அதுதான் வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு ரெகக்னேஷனை நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க அதில்? ஐ ஃபீல் ட்ரூலி பிளஸ்டுங்க. வேற வார்த்தையே இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மூவிஸ் வந்து இட் வில் பி அ ஹியூஜ் ஸ்ட்ரகிள். ஏன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ், வெரி எஸ்டாப்ளிஷ் பீப்புள்ஸ் அவங்க கூட பண்ணும்போது ஒரு நர்வஸ்னஸ், அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸ்க்ரீன் டைமும் ரொம்ப லிமிட்டட். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸ். பட் இது என்னன்னா எனக்கு காம் அண்ட் கம்போஸ்டாக, அதாவது ஐ ஹேட் ஆல் த டைம் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஒரு ப்ரிப்பரேஷனுக்காகட்டும் போகிறதுக்காகட்டும் எல்லாமே இட்ஸ் அ வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஜோன். இன்ஃபேக்ட் என்னோட என்டையர் கரியரில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு செட்டு வந்து நான் இது வரைக்கும் நான் விட்னஸ் பண்ணதே இல்லை. ஸோ தட்ஸ் அ மேஜர் பிளெஸிங். ஸோ உங்களுக்கு அந்த டைம் இருக்கும்போது நீங்கள் ரிலாக்ஸ்டாக காமாக பண்ணலாம். ஸோ எந்த டைம்லையும் வந்து ப்ரெஷராக ஃபீல் பண்ணதே இல்லை. இந்த ப்ரெஷர் மென்டல் லெவலில் இருக்கும். ஏன்னா இருந்தால் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட்டு. ஈவன் நியூ கம்மர்ஸாக இருந்தாலுமே தே வேர் ஆல் வெல் வர்ஸ்ட், வெரி வெரி டேலண்டட்.
ஸோ அவங்க கூட மேட்ச் அப் பண்ணணும்னா ஐ ஹேவ் டு அப் மை கேம். நிச்சயமா. ஸோ இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்க கூட சுத்தி இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா 2 வகையான பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நீங்க சொன்ன மாரி அஞ்சுமூல மாமா இருக்கட்டும், அவங்கள வந்து நாங்க வந்து ரதி அப்படிங்கிறது தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கோம். ஸோ அவங்களா இருக்கட்டும் அண்ட் கார்த்திக் சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் அண்ட் எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்ட் ஆல்சோ. எல்லாமே ஒரு யூடியூப்ல வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து ஃபேஸ் தெரிஞ்ச வேல்யூவான பசங்களா இருந்தாங்க. ஸோ 2 பேரும் எப்படி வந்து நீங்க மேட்ச் பண்ணியிருந்தீங்க? ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? 2 சைட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிறப்போ அது எப்படி நீங்க டேக்கிள் பண்ணீங்க? டேக்லிங் இன் த சென்ஸ் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எனக்கு வந்து இட்ஸ் அ நியூ என்மெண்ட் கம்ப்ளீட்டாக உண்மையாக சொல்லணும்னா. மூவிஸில் வந்து நான் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ரொம்ப சீனியர்ஸ் வெரி வெரி எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இதில் வந்து எனக்கு எல்லாருமே வந்து முக்கால்வாசி எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான். பட் நான் யாராக இருந்தாலும் நல்லா பழகுவேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வந்து அவ்வளோ பயம் அதெல்லாம் இருக்க தயக்கம் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணுவேன். பட் ஆஃப் செட்ஸ் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. வெரி சப்போர்ட், ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஜாலியாக பேசுவாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல். ரதி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் 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 அப்படின்னு போயிடுவாங்க. ஈவன் குழந்தைங்களோட விஷயங்கள் கூட அவங்க டேக் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க தான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து அதுல இருந்திருப்பீங்க. ரியல் லைஃப்லயுமே நீங்க அப்படிதானா? ஏன்னா நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தா நாங்க தேவ் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ரியாலிட்டி பார்த்தா அது எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகி தான் இருக்கு. இல்லை என்னது வந்து ஆல்மோஸ்ட் இட் மிரர்ஸ் மை பர்சனல் லைஃப் மைனஸ் த கிராண்டியூர் அண்ட் ஆல் தட். எனக்கு வந்து ஆக்டருக்கு வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எஸ்பெஷலி ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இன் தட் வே ஐம் வெரி வெரி பிளெஸ்ட். மை வைஃப் இஸ் ஒர்க்கிங், ஸோ தேர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. ஸோ அவங்க பிஸியாக இருக்கிறதால வீட்டில் வந்து நான் பார்த்துப்போம். ஆப்வியஸ்லி அது இருக்கிற மாதிரி தான். ஐ ஹேவ் ஒன் டாட்டர், ஸோ ஐ டேக் கேர் ஆஃப் மை மதர் அண்ட் மை வைஃப் டேக்ஸ் கேர் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு. ஸோ கிட்டத்தட்ட என்னோட ரியல் லைஃப் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தேவ் தான். ஓகே. பட் ஏதாவது உங்க ஒய்ஃப் வந்து உங்களை ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் இதெல்லாம் பண்ணுவீங்க, வீட்ல இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சீன்ஸ்லாம் பார்த்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்களா? ஆப்வியஸ்லி கொஞ்சம் இருக்குங்க. ஏன்னா ரியாலிட்டி அண்ட் ஃபேண்டசி அது டூ டிஃப்ரெண்ட். ஸோ ஓரளவுக்கு இருக்கும். ஐ கான்ட் சே ஐ எம் 100% தேவ், பட் அட்லீஸ்ட் ஒரு 70% இருப்பேன் கண்டிப்பாக. ஓகே. விஜய் சாரோட கேரக்டர் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன்னா ஸ்கிரிப்ட்லயே கொடுத்துருந்தாங்களா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரப்போகுது, ரதி மேம்க்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு நீங்க ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தாங்களா? படிச்சீங்க? இல்லைங்க. ஐ திங்க் ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தான் இவால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கேன் பி வெரி ஷுர். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே சீன்ஸ் வந்து ஒரு நாள் முன்னாடி தான் கட் பண்ணி சொல்லி சம்டைம்ஸ் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் இன் அட்வான்ஸ் கிடைக்கும். ஓகே. அவரோட யார் வர போறாங்க, எப்படி இருக்குங்கிறது ஈவன் ஐ ஹேட் நோ க்ளூ அபௌட். ஓகே. ஸோ அந்த கேரக்டர் தெரிஞ்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா இதுல மொத்தமே பார்த்தீங்கன்னா 2 விதமான மென்ஸ் தான். நீங்க ஒரு ஆளு அண்ட் அட் த சேம் டைம் வந்து விஜய் சார் ஒரு ஆளு அப்படிங்கிறது. அண்ட் அதுல கார்த்திக் சார் பண்ணது வந்து எல்லாருமே கார்த்திக் சாரோட ஃபேன் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா நான் வந்து டீம் இன்டர்வியூ நான் தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா ஹார்ட்பீட்டோட 2 இன்டர்வியூ நான் தான் பண்ணியிருந்தேன். டீமா வந்து பண்ணியிருந்தோம் நாங்க. அப்ப நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் சாருக்கு வந்து பயங்கர கிரெடிட் கொடுத்துட்டே இருந்தோம். ஏன்னா கார்த்திக் சார் அவ்வளோ மேன்லியா அவ்வளோ இதா இருந்திருந்தாரு. ஸோ அந்த கேரக்டர் மேல உங்களுக்கு ஒரு ஜெலஸ் இருந்ததா? அந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு. ஒரு ஆர்டிஸ்டா பார்க்கும்பொழுது நிறைய கேரக்டர்ஸ் நமக்கு வரும். பட் ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது நம்மளுக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெலஸ் உங்களுக்கு அந்த கேரக்டர் மேல இருந்ததா? இல்ல அதெல்லாம் 100% கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐ டெஃபினெட்லி பிலீவ் அவர் பண்ண அளவுக்குலாம் என்னால வெரி ஷூர் நான் பண்ணியிருக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த பர்சனாலிட்டி அந்த ஆரா வந்து அவர் அப்படியே ஐ திங்க் ஹி ஹேட் ஆடட் தட் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் எவ்ரி திங் டு தட் கேரக்டர். ஸோ மோர் தென் விஜய் நேரத்துக்கு பதில் கார்த்திக் சார் அவரோட அவுட்புட் ஐ மீன் இன்புட்ஸ் தான் வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு எலிவேட் பண்ணிருக்கு. டெஃபினெட்லி ஐ திங்க் த கிரெடிட் ஷுட் கோ டு ஹிம். வாஸ் த ரைட்டர் அண்ட் அது அந்த அளவுக்கு ஐமேக்ஸ் லெவலுக்கு மேக்னிஃபை பண்ணதுக்கு த கிரெடிட் ஷுட் கோ டு கார்த்திக் சார். ஓகே. எங்களுக்கு எங்க ஒரு காமெடி இருந்தது அப்படின்னா, நீங்க வந்துட்டு ரதி பத்தி அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு பார்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு அந்த இடத்துல பயங்கர ஒரு இதா இருந்தது. யாரை பத்தி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு பாத்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் எங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த அந்த சீன் எடுக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ஆக்சுவலா? எனக்கு வந்து அந்த சீனுக்கு முன்னாடியே வந்து அது டைரக்டர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து யூ வில் ஹேவ் அன் இம்பார்ட்டன்ட் சீன் வித் ஹிம். ஸோ நல்லா பண்ணணும், ஏன்னா ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லி. அண்ட் ஐ ஆல்சோ நியூ தட்ஸ் a very very important thing. The first time மீட் பண்றோம், ஐ நோ ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனா நீங்க எவ்வளவு குசும்புக்காரன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற ஒரு ஆள்கிட்ட உங்க ஒய்ஃபை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதுவும் அவங்களோட எக்ஸ் லவர் அப்படிங்கிறது தெரியாமையே. இது எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்துல? அது வந்து மைண்ட் செட் தானேங்க. இப்போ என்னோட கேரக்டர் அதில் பார்த்தீங்கன்னா லைஃப்லேயே வந்து ரொம்ப டவுனான ஒரு ஸ்டேஜ் அது.
ஸோ அவ்வளோ நம்பிக்கையாக எல்லாம் பண்ணும்போது வந்து இட்ஸ் மோர் தென் ஆங்கர். அது வந்து என்ன சொல்றது, ஒரு கோச்சிக்கிற மாதிரி ஒரு ஒரு சினாரியோ. செல்லமா கோச்சுக்கிறது. எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு 1 ஸ்கேல் ஆஃப் 1 to 10 பார்த்தீங்கன்னா 10 லெவல் மாதிரி அது. ஓகே. ஸோ ஒரு இம்பல்சிவா ஒரு டைம்ல ஒரு கோபம் வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த டைம்ல வந்து ஐ கேன் சி ஈவன் ரியல் லைஃப்லேயே வந்து நமக்கு வீட்டில் எவ்வளோ க்ளோஸ் ஆனவங்களா இருந்தாலும் வந்து க்ளோஸ் ஆனவங்கள தான் நான் ரொம்ப திட்டுவோம், ரொம்ப அவங்க சர்ச்சை மேல கூட தான் கோவமும் வரும் அதிகமா. பிக்கப் பண்ணதை விட்டு ரெண்டுமே ஓகே. வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் போத் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகே. ஐ கேன் பி ஆஸ் குட் as possible அண்ட் ஆஸ் worst as possible. ஓகே. ஸோ அந்த ரெண்டு லெஃப்ட்டுமே இருக்கு. ம். ஸோ அதில் பார்க்கும்போது வெரி டவுன். மேக்ஸிமம் அவங்களுக்கு பணிஞ்சு போனேன். பட் இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட ம். மறைச்சாங்க. அது ஊற்றிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கண்டிப்பா. என்னால் வந்து நீங்கள் ஸ்டோரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இல்லையா? எஸ் ஸோ என்னால் எஸ் வந்து எஸ். கிட்ஸ் கூட அஃபெக்ட் ஆகிறன்ற ஸ்டேஜில் தான் நான் வெளியில் போவேன். ஸோ அந்த ம். டிப்ரெசிவ் மூடில் போகும்போது யூ வில் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் ஷோல்டர் டு கிரை ஆன் ஆர் ராதர் வென்ட் யுவர் அதுக்கு நீங்க செலக்ட் பண்ண ஆள் இருக்காங்க பாத்தீங்களா, அங்கதான் அங்க வந்து பயங்கர இதா இருந்தது. ஆப்வியஸ்லி கிரெடிட் ஷுட் கோ டு தி டைரக்டர். அந்த மாதிரி ஒரு சீன் ஃபேஸ் பண்ணது வந்து பண்ணிருக்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தான் கிரெடிட் கொடுத்தாங்க. ரைட்டு ம். சார். அதே மாதிரி அடுத்த சீனும் பாத்தீங்க அப்படின்னா, விஜய் சாரோட நீங்க ஆபீஸ்ல இருந்திருப்பீங்க. ரதி மேம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு அவரு. இதுதான் வந்து தேவினுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல உங்களுடைய எக்ஸ்பிரஷனும் சரி அண்ட் நல்லா இருந்தது அது. அது அங்க ரதி மேமா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஷனான ஒரு இடம் அண்ட் உங்களுக்கும் வந்து அது ஒரு 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 மாதிரியான ஒரு பிளேஸா இருந்திருக்கும். சோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணியிருந்தீங்க? அண்ட் பாப்பா தான் ரிவீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்பாவே வந்து எங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அம்மாவை அப்படி சொல்லி சொல்லலைன்னா சீரியஸ் அங்கே ஐ திங்க் இதோட முடிஞ்சிருக்கும். So இந்த விஷயம் தெரிய வரும் பொழுது அந்த ஒரு உங்களுக்கு ஒரு குழப்பமும் இருந்திருக்கும், ஒரு கோவமும் இருந்திருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு ரதி மேம் மேல வந்து ஒரு லவ்வும் இருக்கு அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எப்படி ஹோம் ஒர்க் அந்த பண்ணீங்க? சீன்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லையா. ஐம் ஜஸ்ட் இல்ல கமிங் தேர் ஆஃப்டர் தட் அந்த விஷயம் தெரிய வர்றப்போ ம். சாரி ரீனா இப்படி வந்திருக்காங்க அண்ட் விஜயோட பொண்ணு தான் அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரப்போ ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அங்க இருக்கும். ஹாப்பியாவும் அதை என்ஜாய் பண்ண முடியாது, அதே மாதிரி சோகமாவும் பண்ண முடியாது, விட்டுட்டு போகவும் முடியாதுன்னு சொல்லி நிறைய விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறப்போ அது உங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஆர்டிஸ்ட் அப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களால மட்டும்தான் முடியும். ஸோ அந்த விஷயங்களை எப்படி மேனேஜ் பண்ணியிருந்தீங்க? ஏன்னா ஓவராவும் போயிடக்கூடாது, கம்மியாவும் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இல்லை இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அட் அ பர்சனல் லெவலில் நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்கிரிப்ட் வரதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஆல்சோ. ஏன்னா நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இப்போ ரதி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு வந்து இப்போ அது வரைக்கும் வந்து அவருக்கு என்ன பற்றி தெரியும் எனக்கு தெரியாது. ஆமா. ஸோ அது எனக்கு தெரிஞ்சப்போ ஐ வாஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டிங் ஆன் சிமிலர் லைன்ஸ். ரதி கூட நான் எவ்வளோ கோவம் போனால் இதுக்கப்புறம் லைஃப் டைமில் பேட்ச் அப்பே பண்ண முடியாதோன்ற ஒரு மைண்ட் தான் எனக்கு இருந்தது. பட் அது வந்து எனக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. அங்கே வந்து ரொம்ப உங்களுக்கும் பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. அட் த சேம் டைம் இட்ஸ் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸ்லயும் கிரியேட் பண்ண ஒரு கியூரியாசிட்டி ஆகட்டும், நிச்சயமா. கேரக்டர் நிறுத்தின ஒரு பாயிண்ட்டும். ஏன்னா நீங்க அன்லெஸ் யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி காம் அண்ட் வெரி வெரி கம்போஸ்ட், பட் அது வந்து ஒரு உச்சக்கட்ட ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு அது கண்ட்ரோல் அண்ட் ஒரு கம்போஸ்டாக இருந்தால் தான் ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் சீன்லி லெவலில் இருக்க முடியும். கண்டிப்பா. ஸோ எனக்கு அந்த கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் அதுதான். அதுதான் நீங்கள் வந்து கோச்சிட்டு தான் போயிருக்கீங்க. ஸோ ஒரு பாயிண்ட் மேலே அந்த லோன்லினஸ்ஸாக நம்ம யோசிச்சு பார்க்குறோம். ஸோ பொதுவாக இப்போ ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். எந்த கான்ஃப்ளிக்டாக இருந்தாலும் அதை ரிசால்வ் பண்ணணும்னா ஒரு செகண்ட் நம்ம நிம்மதியாக பொறுமையாக உட்காந்து யோசிச்சாலே வந்து அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். எல்லாமே அந்த ஃபிட் ஆஃப் ரேஞ்ச் அந்த மொமெண்ட்ல வந்து நம்ம வெடிக்கிறதுக்காக தான் வெடிக்கிறது பிரச்சனைக்கு காரணமே. ஸோ அங்கே வந்து நான் அதில் சொன்ன மாதிரி தனியாக இருக்கும்போது யோசிச்சு பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி ரியலைஸ். ஏன்னா ஒரு ஒரு 20 இயர்ஸ் போட்டுக்கிட்டாலும் மேரேஜ் அதுக்கப்புறம் சார் ஒரு 15 இயர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்று வரும்போது நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது இல்லையா. ஸோ அதில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இவ்வளோ வருஷம் இருக்கா இந்த விஷயம் ஏன் சொல்லலைன்னா நல்லா போகும்போது யாரும் கெடுத்துக்கணும் விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா. ஸோ இட்ஸ் அன் ஆப்வியஸ் திங். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இமோஷனல் டர்மோ அவங்க அதாவது அதர் பாயிண்ட் ஆஃப் அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி ரியலைஸ். ஸோ அதுக்கு மேலே திரும்ப திரும்ப சண்டை போடுறதுல அர்த்தமே இருக்காது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வேர் திஸ் கேரக்டர் ஸ்டுட் அவுட். ஸோ அந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செயின்ட்லி கம்போஷர். ஒரு கட்டத்துல எங்களுக்கு அவங்க மேல பயங்கர கோபமும் வந்தது. ரதி வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னதான் வந்து விஜய் இருந்தாலுமே கூட ஃபுல்லாவும் வந்து தேவுக்கு தான் இருந்தது. ஆஃப்டர் மேரேஜா இருக்கட்டும் அண்ட் எல்லாமே. ஸோ அவங்க அவ்வளோ தூரம் கெஞ்சும் போதும் அவ்வளோ தூரம் அழுகும் போதும் இவர் விட்டு போய்த்தாரு எப்படி போலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே அவங்க மேல வந்துட்டு கோவம்லாம் வந்து நான் வெளியிலயும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். வெளியில பார்க்கும்போதே சொல்லுவாங்க திட்டலாம் இல்லை பட் சொல்லுவாங்க ஏன் சார் அவங்களை கஷ்டப்படுத்துறீங்க ஏத்துக்காங்க வி வாண்ட் டு see you
ஓகே. டுகெதர். ஏன்னா இன்டர்வியூ எடுக்கும்போது மேம் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப தேவ் பாவம் இல்லையா? நான் சொல்லியிருந்தேன் மேம் நீங்க பேசாம விஜயோட போயிடுங்க மேம் அப்படின்னு சொல்லி. தேவ் பாவம் அவர் எனக்காக இருக்காரு அவர் என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர் மேல வந்து ஒரு சைடு கோமாவே இருந்தாலும் இன்னொரு சைடு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுமே இருந்தது. ஸோ ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிக்கஸ்ட் சீக்ரெட் நீங்க ரொம்ப நாள் கழிச்சு கேள்விப்பட்டு ஏதாவது நடந்திருக்கா அது மாதிரி? இல்ல. இல்ல. ஓகே. சின்ன விஷயம் இருக்கும் தவிர்த்து பட் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சீக்ரெட்லாம் we can only see on screen mostly. ஓகே. ஸோ நீங்க இப்ப செட்ல இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த டீம்ல வந்து ரொம்ப ஒரு 10 அவுட் ஆஃப் 10 அப்படி கொடுக்கணும்னா யார வச்சிருப்பீங்க? எப்படி கேரக்டர் வைஸ் சொல்றீங்க இல்ல ஆஃப் ஸ்கிரீன் கேரக்டர் வைஸ் சொல்றேன் நானு. ஈவன் ஆஃப் ஸ்கிரீன்ல கூட நீங்க சொல்லலாம். அது உங்களுடைய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்கிரீன்ல சொல்லிடுங்க. ஸோ ரதியா, ரீனாவா 10 அவுட் ஆஃப் 10. ரெண்டு பேருமே நான் ஈக்குவல் தான் கொடுப்பேன். ஒண்ணுதான் சொல்லணும். ஸ்டோரியில கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் தே ஆர் த மேஜர் லைக் என்ன சொல்ற ஆங்கர்ஸ் ஆஃப் த ஸ்டோரி, பில்லர்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. அவங்க தான், அவங்க சுத்தி தான் ரிவால்வ் ஆகுது. ஸோ I see both of them as very very strong. ஓகே. மேபி ரீனா மேபி 9 on 10 கொடுக்கலாம். நம்ம ஆப்வியஸ்லி 10 on 10. நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணனா தட் இஸ். ஓகே. ஏன்னா இதுல எதுக்கும் நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து ஐ மீன் ரதி மேம் obviously she has tons of experience. Rina is relatively a newcomer but still for her age and experience she is doing very very great. நிச்சயமா. அண்ட் ஒரு கட்டத்துல வந்து நீங்க ரீனா இதுதான் உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குற அந்த ஆங்கர் போர்ஷனும் வந்து இருந்திருக்கும். அது எங்களுக்கே ஹார்ட் பீட் அப்படியே பக்கு 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 பக்குன்னு இருந்தது. என்ன பண்ண போறாரோ என்ன சொல்ல போறாரோ. ஆக்சுவலா உங்களுக்கு கோவம் வந்திருக்க வேண்டியது உங்க மாமனார் மேல தானே? இல்லையேங்க. அந்த ரதியோட மாமனார் சிச்சுவேஷன்ல மாதிரி வந்து பண்ணிட்டாரு. நான் வந்து எல்லாருக்குமே தெரியுது. சியா தான் எனக்கு தெரிய வருது. அதுவே வந்து ஒரு கோபம் இருக்கு. ஏன்னா அவ்வளவு நம்பினவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அங்கேயே பாத்தீங்கன்னா அந்த சீன்லயே வந்து ரீனா ஓப்பன் அப் ஆன பிறகுதான் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ வேற என்ன சொல்றது, வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறன்ற போது ஒரு கோபம் வரும் இல்லையா? ஐ திங்க் தட் இஸ் த திங். எனக்கு அதுதான் வந்து தெரிஞ்சு அவங்க பிரேக் அதை பண்ணது. மறந்துட்டு அவங்க கூட லவ் மெர்ஜ் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி அந்த பாயிண்ட் வந்து இருந்தது. நம்ம என்ன கேட்டாலும் சொல்லல, திரும்ப வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறாங்கன்ற ஒரு கோபம் தான் அது. ஓகே. அவங்க மாமனார் கிட்ட அதே மாதிரி நீங்க சண்டை போட்டீங்களா? சொல்லுங்க. மாமனார்கிட்ட தான் நான் அவ்வளவோ பேச மாட்டேன் நீங்க அதுக்கப்புறம். ஆக்சுவலா அவர் பண்ண தப்பு தானே இது. குழந்தைய கொண்டே விட்டுட்டு வந்ததுனால தானே அந்த தப்பு. அண்ட் இன்னொரு சீன் வந்து எனக்கு ரொம்ப மனசுல நின்னுது. கடைசியா நீங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க. லைக் உங்களுடைய ஆனிவர்சரி வந்து அந்த செலிப்ரேஷன் நடக்கிறத விஜய் சார் வந்துட்டு ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போற ஒரு சீன் இருந்தது. ஸோ அது எடுக்கிறப்ப எப்படி சார் இருந்தது? ஏன்னா எங்களுக்கு அதான் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு சீனா இருந்தது எங்களுக்கு. நாங்க வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க போயிடுவீங்க, ஸோ விஜய் சார் வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நாங்க யோசிச்சு வச்சிருந்தோம். பட் அந்த இடத்துல விஜய் சார் வந்துட்டு போயிட்டாரு, நீங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியா ஆயிட்டீங்க. அந்த சீன் எடுக்கிறப்ப எப்படி இருந்தது? நல்ல ஃபீல் தாங்க. நான் வந்து என்ன சொல்றது, ஐ மீன் ஐ வாஸ் வெரி மெஸ்ப்ரைஸ்ட் பை ஹிஸ் ஆக்டிங் அண்ட் ஆல் தட். அந்த சீன் வந்து பர்சனல் ஃபேவரட். அவர் பார்த்தாலே அந்த இமோஷன்ஸ், அந்த சட்டில்னஸ், அந்த மேலே ஏற்றத்தாழ்வு எல்லாமே வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். இன்ஃபேக்ட் நேற்று கூட எனக்கு ஒரு போஸ்ட் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஷூட் டைம்ல வந்து சொல்லிட்டு இருப்பாரு, உங்க கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, நாட் ரியலைசிங். ஆக்சுவலா நிறைய பேர் அந்த மாதிரி மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து ஒரு பாஸ்ட் இருக்கு பொண்ணுங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே தே கான்ட் அக்செப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அது கண்ணு முன்னாடியே இருக்கு அப்படிங்கிறப்போ ஆஸ் அ ஹஸ்பண்டா அதை வந்து ஓகே இது இப்படிதான், இது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இது நடக்காது, ஏதோ ஒண்ணு நினைச்சிருந்தாமே கூட கண்ணு முன்னாடி அது இருக்கிறப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப கஷ்டமான. This is where your experience and your maturity comes in. So we are men of 40s. So லைஃப்ல எவ்வளவு பார்த்து கடந்து வந்திருப்போம். So we are not like teenagers மாதிரி இம்பல்சிவா இருக்காது. கண்டிப்பா. ஸோ அந்த மெச்சூரிட்டியை நீங்க ரொம்ப நல்லா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அவரே பண்ணிருக்கீங்க. வந்து எங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொல்லுவார் இல்லையா, நீங்க என்ன லவ் டீனேஜர் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றீங்க, என்ன வயசா இருந்தாலும் லவ் தான்ற மாதிரி. ஓகே. அவர் கல்யாணம் ஆகலல்ல, அதனால தான் அப்படி சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அந்த பெயின் ஒன்று இருக்கு இல்லையா. சி he is the one who is most affected. இப்போ எனக்கு வந்து இட்ஸ் வெரி ஆஸ் பர் ஆன் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, பியூட்டிஃபுல்லான லைஃப் தான். ஒய்ஃப் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் டாக்டர்னாலே ஒரு சொசைட்டி ரெஸ்பெக்ட் இருக்கும், பசங்க இருக்காங்க ஒரு பக்கம். ஸோ அந்த டைம்ல கான்ஃப்ளிக்டோ எதுவுமே கிடையாது. நமக்கு எனக்கு பேக் ஸ்டோரி எதுவுமே எழுதல, மேபி வருமா தெரியாது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி காம் திங், ஒரு ரிவர் மாதிரி காமானது. ஸோ அவங்க கேரக்டர் வந்து ஒரு எரிங் பை சென்ஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சான இது, ஒரு மிஸ்ட்ரியா இருந்தது, யாருக்கு என்னன்னே இல்லாத ஒரு தெரியாத ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஐ சி 100% ஜஸ்டிஃபைடு என்ன விஜய்ஸ் கேரக்டர், அவங்க ஆக்ஷன்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து. ஏன்னா அந்த வயசுல வந்து பாவம் அவங்களுக்கு வேற வழியே இல்லாமல் அந்த மாதிரி பிரிஞ்சு போனாங்க. திரும்ப தேவர் நாட் ஏபிள் டு மீட்.
ஸோ அது அந்த இமோஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மேபி ஹி டிட் நாட் லுக் ஃபார் another alternative ஆர் anything. ஸோ வருஷங்க தாண்டி ஆஃப்டர் என்ன சொல் ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் ஏஜில் வரும்போது அவங்க மீட் பண்ணி லைஃப் இருக்குது பிரேக் ஆகுதுன்னு பார்த்த பிறகும் அவர்கிட்ட அந்த செல்ஃபிஷ்னஸோ எதுவுமே வரல. ஹி ஸ்டில் வாண்டட் டு நோ ஏன் அவங்க தனியாக பிரிஞ்சிருக்காங்க, என்ன ரீசனு. ஸோ அதனால ஹி வாஸ் ஃபைட்டிங் ஹிஸ் ஓன் பேட்டில். இந்த சென்ஸ் அவர் உள்ளுக்குள்ளேயே தான் எல்லாம் வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ்டாக பார்த்து காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்தார். மேபி ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் இருந்துரு. ஆனால் அது கூட எனக்கு கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் தோன்றுது. எனக்கு பிஹேவியர் ஒரு பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அந்த ஜோனுக்கு போனாரு திரும்ப எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக யாருமே growth தான் பார்ப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஷீஸ் நவ் மேரிட், ஹேவ் லைஃப் கான்ஃப்ளிக்ட் இருக்கு. பட் அதுக்குள்ள பசங்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு மனசாட்சி இருக்கிறோம் யாருமே they will not do that. So his character is like என்ன எப்படி சொல்றாங்க அதே மாதிரி அவரோடதும் இட்ஸ் phenomenal. I'm not sure whether audience are looking at that point of view. maybe are more than the charm. அதை தாண்டி அந்த இன்னர் லேயர்ஸ் பாத்தீங்கன்னாலே அவருக்குமே அவ்வளோ இருக்கு. ஸோ ரீனாவை கடைசியா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அந்த சீனும் நல்லா இருந்தது. அவங்களை கூப்பிட்டு சாப்பிட உட்கார வைக்கிறது அண்ட் பரிமாறுற விஷயங்கள் அது எல்லாமே கொஞ்சம் கியூட்டா இருந்தது. ஸோ ரியல் லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நடக்காத ஒரு விஷயங்களை சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்ல ஏதாவது ஒன்று நினைச்சோம் அப்படின்னா அது எல்லாமே உடனே நடந்துராது. பட் ஆன் ஸ்க்ரீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கிறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபீல் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்க அந்த ரீனாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அந்த ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு மேபி அந்த மாதிரி இருந்தவங்களுக்கா இருக்கட்டும், இல்ல சம்திங் வேற விஷயங்களா நான் சொல்றேன். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும், ஹார்ட் ஃபீலிங்கா ஒரு விஷயமா இருக்கும் அது. ஸோ அந்த அக்செப்டேஷன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த அக்செப்ட் அந்த சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க ஆன் ஸ்க்ரீன்ல? சரி, அந்த சீன் வைஸ் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் சீனுங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இதுக்கு டீசர் மாதிரியே பிகினிங்லேயே சீசன் 2ல அவங்க மேல கோபமா இருந்தாலும் அங்கேயே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரியலைசேஷன் வீட்டில் இருக்கும்போதே ரீனா மேல எனக்கு வந்திருக்கும். நான் அவங்க தப்பு எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ அப்போ பசங்க சொல்லாம போனாங்க. அது as a பேரண்ட் ஒரு கோபம் தான். பட் ஜென்ரலைஸ்டா பார்க்கும்போது அவங்க மேல கோபம் நியாயமே இல்லை. அவங்களே யோசிச்சு பார்க்கும்போது தெரியும் இல்லையா, டாட்டர் சரி அது என்ன வேணும்ட்டு அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி எப்பயோ பாஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ வருஷம் பத்தி பார்க்குறோம். அப்புறம் எனக்கும் தெரியுது மறைச்சாங்க தவிர்த்து. பட் என்ன அது ஹிஸ்டரி தெரியாட்டுமே அந்த பொண்ணு நான் என்டையரா ப்ளேமே பண்ண முடியாது. கண்டிப்பா அப்போதான் ஷீஸ் கமிங் டு த பிக்சர். ஸோ அதனால அந்த டைலாக்ஸே நல்லா ஸ்ட்ராங்கா வரும் இல்லையா. அவளை கூட்டிட்டு அவங்க சொல்லுவாங்க நீங்க ஏன் மன்னிக்கலாம்னு. சரி அவங்க மேலதான் கோவம், பட் உன் மேல இல்லம்மான்னு சொல்லி நான் அப்போவே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒய்ஃப் பத்தி அவ்வளவு கன்சர்ன்டா யோசிக்கும் போது ஆப்வியஸ்லி அவங்க பாஸ்ட் அந்த பொண்ணு பாவமா இருக்கா, தனியா இருக்கா, இந்த அந்த டெத் அது எல்லாமே கூட நடக்குது இல்லையா. எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல்லி கனெக்டட். கணேஷர் அவங்களே ஒரு சரி தனி ஃபேமிலியா வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அது இல்லை அவங்க மதர்லி பர்சனாலிட்டி இல்லாதப்போ அவங்களுக்கு ஒரு இருக்கும்போது என் மைண்ட்ல எப்படி ரன் ஆனோ பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா, இதுக்கு மேலே நம்மளும் வந்தாச்சு, சரி அவளும் நம்ம ஏற்றுப்போம், சந்தோஷமா இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் வெரி வார்ம் அண்ட் வெல்கமிங். ஓகே, ஸோ ரேப் ஆயிடுச்சு இப்போ 2 இல்லையா, முடிஞ்சிருச்சு. அண்ட் 3க்கான லீடு நாங்க அன்னைக்கே பேசணும். சார் 3 வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா? 3 வச்சா அனுபவம் சொன்னாங்க, எனக்கு தேவு வேணாம் விஜய் வேணாம், வேற யாராவது கூட்டிட்டு வாங்க நான் பேராய்க்கிறேன் அடிக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அகைன் நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரீனாக்கு ஆக்சிடென்ட்டும் ஆயிடுச்சு. 3 எந்த மாதிரி நாங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம்? எங்களுக்கு அது கன்ஃபியூஷனாவே இருக்கு. நாங்க எங்கேயும் அது முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சோம். சரி ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. பட் 3 அப்படின்னு யோசிக்கிறப்போ என்ன மாதிரி இதை கொண்டு போவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷனே நிறைய இருக்கு. சரி ஆடியன்ஸ் ஆகட்டும், ஈவன் நான் கேஸ்ட் மெம்பரா இருந்தாலுமே the feeling is the same. எனக்குமே ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு. மேபி உங்களோட ஒரு நாள் இல்ல ஒரு 10 நாள் முன்னாடி எனக்கு தெரிய வரலாம் தவிர்த்து ஈவன் ஐ ஹேவ் அப்சல்யூட்லி நோ ஐடியா. இட் இஸ் entirely up to the makers to decide what they want to convey. ரீனா வந்துருவாங்கல்ல மறுபடியும் எழுந்து, அதுதான் வேணும் எங்களுக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். அண்ட் அதான் சொன்ன மாதிரி ரெகக்னேஷன் அப்படிங்கறது நீங்க அனுபவிக்கும் பொழுது அது நாங்களே அனுபவிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலும் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது இன்னும் நிறைய நீங்க பண்ணிட்டே போகணும், எங்கள்கிட்ட இன்டர்வியூஸ் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதும் எங்களுடைய விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.